இந்த ஹேர் ஆயிலை காய்ச்சுங்க. என்னென்ன பொருள் எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்துக்கலாம். வெந்தயம், ரோஸ்மேரி, இஞ்சி, பூண்டு, மிளகு, ரசம் வைக்க போகிறதில்ல, ஹேர் ஆயில் தான் காய்ச்ச போகிறோம். கருவேப்பிலை, செம்பருத்தி பூ, வெங்காயம், வெத்தலை, வீட்டில் பறித்த வெத்தலை. அப்புறம் இது மருதாணி பொடி. மருதாணி கொஞ்சமாக போதுன்றதுனால பொடி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம வந்து ஹேர் ஆயில் காய்ச்ச போகிறோம். இப்போ இதெல்லாம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லாவே அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், ரோஸ்மேரி போட்டுக்கலாம், வெந்தயம் போட்டுக்கலாம், இஞ்சி, பூண்டு, மிளகு போட்டுக்கலாம், இந்த மருதாணி பொடியை போட்டுக்கலாம், வெங்காயத்தையும் போட்டுக்கலாம், கருவேப்பிலையை போட்டுக்கலாம், வெத்தலையை நல்லா பிச்சு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு மிக்சியை அரைக்கலாம். அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விவிடி ஆயில் வச்சுருந்தேன், கோகோனட் ஆயில். அதை வச்சு சூப்பராக மிக்சி ஜார் உள்ளேயே ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நல்லா அந்த இதோட இதையும் நல்லா சேர்த்து அரைச்சாச்சு. நல்லாவே அரைப்பட்டுச்சு சூப்பராக. எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு தேவையான அளவு உங்களுக்கு என்ன வேணுமோ மிக்சி ஜாரில் அரைக்கணுன்னாலும் அரைச்சிக்கோங்க. இல்லாட்டி அரைச்சிட்டு எண்ணெயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் வந்து ரொம்ப சூடாயிட்டு நீங்கள் இந்த பொருளெல்லாம் போட்டிங்கன்னா எண்ணெய் பொங்கி வந்துடும். அதனால எண்ணெய் ஊற்றின உடனே இந்த அரைச்ச பொருளெல்லாம் சேர்த்துருங்க. நான் மிக்சி ஜூஸரில் அரைக்கிறதுனால எண்ணெயை அது உள்ளே போட்டு அரைச்சிட்டேன். அப்படி அரைச்சாலுமே நல்லா தான் இருக்கும். நல்லாவே அரைப்பட்டுருச்சு. இப்போ வந்து அடுப்பில் இரும்பு கடாய் வச்சுருக்கேன். இருப்புறம் நல்லா கொதிக்க அந்த இலையெல்லாமே நல்லா பொரிஞ்ச மாதிரி ஆகிட்டு கொஞ்சம் தளர்வாக தெரியும். இலையெல்லாம் அந்த இதெல்லாம் அடியில் போயிடும். இன்னும் இது நல்லா பொரிஞ்ச உடனே அந்த திப்பி ரொம்ப அந்த ஸ்மெல் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது நம்ம எப்போவுமே